ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் இன் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி எப்படி உருளைக்கிழங்கு சின்ன பேபி உருளைக்கிழங்கை வச்சுட்டு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபர்தராக வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம வாங்க எப்படி இந்த ரெசிபி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பேபி உருளைக்கிழங்கை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்து நல்லா உரிச்சு வச்சுக்கோங்க. உரிச்சு வச்சுட்டு ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கை போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குழந்தைகளுக்கு பார்க்கறக்கும் அப்படியே சின்ன குட்டி குட்டி எக் மாதிரி இருக்கும், காடை முட்டை மாதிரி. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாகவும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சாதம், இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே. இப்போ தக்காளி, வெங்காயம் எதுவுமே வேண்டியதில்லை, இதை வச்சு நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு காஷ்மீர் மிளகாயை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு அந்த கோட்டிங். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் தட்டி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதில் பூண்டு பிடிக்காதவங்க இஞ்சி கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ்ச உடனே நம்ம இஞ்சி இந்த மாதிரி குறைன்னு தட்டி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ தயிரில் மிளகாய், காஷ்மீர் மிளகாய் நல்லா அரைச்சி வச்சுனால சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தயிரில் மிளகாயை போட்டு, காஷ்மீர் மிளகாயை போட்டு நல்லா அடிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ அதை நம்ம க்ரீமை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அப்புறம் பொரிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுக்க உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டா கொதி வர ஆரம்பிக்குது. ரொம்ப கொதிக்க வேணாம், தயிர் ரொம்ப திரிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம இப்போ அடுத்ததான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்சுக்க உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்துடலாம். ஸோ இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு ஒரு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃபுட் க்ரீம் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக ஃபுட் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃபுட் க்ரீம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியை நல்லா நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி கஸ்தூரி மெத்தியை நல்லா நசுக்கி போடுங்க. இது என்னென்னா வெந்தயக்கீரை தான். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்னென்னா உருளைக்கிழங்கு வச்சுட்டே நம்ம தக்காளி, வெங்காயம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு தோசை, இட்லி, பரோட்டா, பூரி, நம்ம அதுக்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு சும்மா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இறக்கி சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதுதான் உங்களுக்கு சர்வ் பண்ண கரெக்டான பதம். ஸோ நீங்கள் இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் டேஸ்ட்டு காமிக்கலாம் பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா மசாலா இறங்கிருக்கு, நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதான் ஃபர்தர் வீடியோ போடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.